ஹரே கிருஷ்ண பிரபுஜி, ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், இன்னைக்கு நம்ம கர்மயோகம் பார்க்க போறோம். கர்மயோகம் அப்படின்னா கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல், அதை பத்தி பார்க்க போறோம் இதுல இன்னும் தெளிவா. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் வந்து கர்மயோகா பத்தி விளக்கம் கொடுக்கும் பகவத்கீதையில. அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் அர்ஜுன விஷாத யோகம் அது கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லா பகவத்கீதையில 3 யோகங்களை பத்தியும் பகவான் வந்து ஒரு சம்மரியா வந்து செகண்ட் சாப்டர்ல கொடுத்திருப்பாங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து ஆத்மாவை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கர்ம யோகா அது எப்படி பண்றது அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. கர்ம யோகான்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம் 3rd சாப்டர்ல. அதுக்கப்புறம் வந்து யோகா ஆஃப் நாலேஜ் பார்த்தோம் நேத்திக்கு. ஞானம் வந்து அவசியம், ஏன்னா நம்ம என்ன ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கினாலும் நம்மளுக்கு அந்த விஷயத்தை பத்தி, அதாவது இப்ப வந்து டிவோஷனல் சர்வீஸ்னாலுமே அதை பத்தின ஞானங்கள், அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அதை பத்தி யாருக்கு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம நேத்துக்கு பார்த்தோம். குரு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கணும், பரம்பரையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கர்மயோகாலேயே கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல எப்படி பண்றது, ஏன்னா கர்மயோகால நிறைய வெரைட்டி இருக்கு இல்லைங்களா? கர்ம காண்டா, அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கர்மீஸ்ன்னு சொன்னோம். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது அதாவது எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் இருக்காது. அப்படியே ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அந்த மாதிரி அவங்களும் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆன்மீகமான எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கர்மயோகால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப் வந்துட்டு எதையாவது ஒண்ணு எதிர்பார்த்து பண்றது. நான் இந்த ஒரு பூஜை பண்றேன், எனக்கு அதுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க டிவோஷனல் சர்வீஸ்ல இருப்பாங்க. பகவான் சாமி எல்லாம் கும்பிடுவாங்க. ஆனா வந்து எதிர்பார்த்து ஒரு பலனை எதிர்பார்த்து அவங்க செய்வாங்க. அதுக்கும் மேல வந்து நிஷ்காம கர்ம யோகா, அது வந்து டிவோஷனல் சர்வீஸ் எல்லாம் இருக்கும், எந்த பலனையும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஆனா வந்து அதை விட இன்னும் சிறந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அகர்மா. அந்த இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து முழுக்க முழுக்க பகவானுக்காகவே செய்யற செயல்கள், பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக, பகவான் சொன்னபடிக்கு தர்ம வழியில நம்ம வாழ்க்கைய வாழறது, அந்த மாதிரி செய்யற செயல்கள் வந்து அகர்மா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுதான் கர்ம யோகாவோட ஸ்டேஜஸ். அதுல வந்து விகர்மான்றது தப்பான காரியங்கள், அதாவது ஸ்கிரிப்சர்ஸ்ல செய்யக்கூடாது பாவம் சொன்ன காரியங்கள் செய்யறது. அதுக்கப்புறம் வந்து இது கர்மயோகா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதையாவது எதிர்பார்த்து பண்றது. அதுக்கப்புறம் அக்கர்மான்றது பகவானுக்காக செய்யற செயல்கள். நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு பகவானுக்காக செயல்களை செஞ்சுட்டு நம்ம வாழணும். அதான் நம்ம பிரிஸ்கிரைப் டியூட்டியோடயே, சரிங்களா? பகவானுக்காக அதை நம்ம பகவானோட சம்பந்தப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழறது, அதுதான் வந்து அக்கர்மால வரும். இப்போ அதுல வந்து இன்னும் கொஞ்சம் கர்மயோகால கிருஷ்ண உணர்வில் செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வணக்கங்களை தெரிவிச்சுக்கலாம். நம்ம பிரேயர்ஸ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராதா கோவிந்தா டேட்டிஸ்க்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்க போறோம் 5th சாப்டர்ல. ஹரே கிருஷ்ணா லலிதா மாதாஜி. லலிதா மாதாஜி. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा माताजी. ओम श्री परमात्मने नमः. अथ पंचमो अध्यायः. अर्जुन उवाच सन्न्यासं कर्मणां कृष्ण पुनर्योगं च संससि यच्छ्रेययेतयोरेकं तन्मे ब्रूहि सुनिश्चितम्. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல அர்ஜுனர் மறுபடியும் கேக்குறாங்க. 3rd சாப்டர்லயும் இதே மாதிரிதான் பகவான் கிட்ட அர்ஜுனர் கேட்பாங்க. அதாவது செயலை துறப்பது சிறந்ததா இல்ல செயல்படுதல் சிறந்ததா அப்படின்றத கேட்பாங்க. அதுக்கு பகவான் சொல்லியிருப்பாங்க, பிரிட்டண்டரா இருக்கிறத விட பக்தியோட செயல்படுறது சிறந்தது. அதாவது சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மெட்டீரியல் வேர்ல்டோட அட்டாச்மெண்டா இருக்கிறது பிரிட்டண்டர். அதே வந்து கிரகஸ்தர்களா இருந்துகிட்டே டிவோஷனல் சர்வீஸ்ல தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறது சுப்பீரியர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்ப மறுபடியும் வந்துட்டு அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட கேக்குறாங்க, எது சிறந்தது அப்படின்றது கேக்குறாங்க. இவர் ரெண்டில் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீர்களாக அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்ப நம்ம அதுக்கு பகவான் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். இது அர்ஜுனர் வந்து எதுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன ஆகுது, அர்ஜுனர் வந்து சோகமா இருந்தாங்க இல்லைங்களா, கவலையுடன் இருந்தாங்க, விஷாத
ரொம்ப கவலையோட இருந்தாங்க. அதுக்கு பகவான் அவங்களுக்கு கொடுத்த விளக்கங்களை நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். வறண்ட மன ஊகங்களை விட பக்தி சேவை சிறந்தது அப்படின்றத சொல்றாங்க. அதாவது தேவையில்லாத மென்டல் ஸ்பெகுலேஷன்ஸ், எது சரி எது தப்புன்னு தெரியாம இது நல்லதா இருக்குமோ அது நல்லதா இருக்குமோ அப்படின்றத நம்மளே போட்டு நம்ம வாழ்க்கையில எப்பயுமே குழப்பிக்கிறத விட பக்தியில டிவோஷனல்ல நம்ம என்ன பண்ணணும், அத ஒரு குருவின் மூலியமா நம்ம பக்தி சேவை செய்யறதுதான் சிறந்தது அப்படின்றத இங்க சொல்றாங்க. வறண்ட மன ஊகங்களை விட, ஊகங்கள்னா நம்மளுக்குள்ளார ஏற்பட்ட மென்டல் ஸ்பெகுலேஷன்ஸ். எப்பயுமே நம்மள வந்து யாருமே ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க இந்த உலகத்துல. நம்மளோட மனம் தான் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தும். எது சரி எது தப்புன்னு தெரியாம நம்மள போட்டு எப்பயும் எதையாவது ஒண்ணுத்துல நம்மள உழண்டுகிட்டே வச்சிருக்கு இல்லைங்களா? அதுதான் இருக்கலே நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துறது. அப்ப மன ஊகங்களை விட பக்தி சேவை சிறந்தது. அதுக்கு பதில் நம்ம பக்தி சேவையில் ஈடுபடுறது சிறந்தது அப்படின்றத இங்க பகவான் சொல்றாங்க. 2வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா உரை 11.30ல 11 to 30 அந்த ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து விவரித்த ஆத்மாவின் அறிவு, ஆத்மாவோட நாலேஜ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த உடம்போடயே நம்ம வந்துட்டு நம்மளோட எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு தெளிவையும் ஒரு நன்மையும் கொடுக்காது. ஆத்மாவை பத்தி எப்ப நம்ம யோசிக்கிறோமோ, எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ, அப்ப ஆத்மாவுக்கு தேவையான விஷயங்களை எப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு உண்மையான புரிதலும் நம்மளுக்கு அமைதியும் ஏற்படும். அப்ப ஆத்மாவை பத்தின விஷயங்கள் நிறைய கிருஷ்ணர் வந்து சொல்லியிருப்பாங்க. அது எப்பயுமே ஒண்ணு என்னன்னா நித்தியமானது, எப்பயுமே இருக்கும். அது வந்து நித்தியமா இருக்கும். அதுவும் பகவானோடது ஆத்மா. அப்ப அந்த ஒரு பாதுகாப்புலயே அது எப்பயுமே இருக்கும். சரிங்களா? எப்பயுமே ஒரு அப்பா அம்மா கூட ஒரு குழந்தை இருக்கும்போது எப்படி இருக்கும்? எதனாச்சும் பார்த்து பயப்படுமா? நமக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா? ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவாங்களா? நம்மளுக்கு வந்து இன்னைக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குமா? கிடையாது. அது பாட்டுக்கும் எந்த ஒரு விஷயமும் இல்லாம அம்மா அப்பா கிட்ட ரொம்ப அன்பா இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் நம்மளோட ஆத்மாவும். என்னைக்கு அது வந்து எப்பயுமே சூப்பர் சோலோட அரவணைப்புலதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பங்கள், பயம் இதெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். அப்போ ஆத்மா பத்தின நாலேஜ் எப்பயுமே எட்டர்னல். அது வந்து பகவானுக்கு சேவை செய்யறது அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். டிவோஷனல் சர்வீஸ் பண்றதுதான் பிடிக்கும். அப்பதான் அது சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து அழிவில்லாதது, எப்பயுமே நித்தியமா இருக்கும். இன்னைக்கு பிறந்துச்சு நாளைக்கு இல்லை அப்படின்றது கிடையாது. இந்த கிராஸ் பாடிக்கு தான் அழிவெல்லாம். சரிங்களா? ஆத்மா இன்னைக்கு நித்தியமா இருக்குன்றத நம்ம நிறைய பார்த்தோம். அது தன்மைகள் நிறைய அதுல வந்து பகவான் சொல்லிருப்பாங்க. யாராலையும் வெட்ட முடியாது, அழிக்க முடியாது, நினைக்க முடியாது, எரிக்க முடியாது, உலர்த்த முடியாது அப்படின்றத அந்த 11 to 30 ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவை பத்தின விஷயங்களை பகவான் சொல்லியிருக்காங்க. அதை படிக்கும்போது நம்மளுக்கும் வந்துட்டு ஆத்மாவை பத்தின விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய தெரிய வரும். அதுக்கப்புறம் 31 to 37 வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட கடமை விளக்கப்பட்டுள்ளது. அப்போ யார் யாருக்கு என்னென்ன பிரிஸ்கிரைப் டியூட்டியோ அதை சிறந்த முறையில் செய்யணும். அதுதான். அது செய்யாம வந்து இது விட்டுறது அவ்வளவு உகந்தது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சத்திரியனா அர்ஜுனர் வந்து அவரோட கடமைய செய்யணும், தர்மத்தை நிலைநாட்டணும், அதுக்கப்புறம் அவங்க ரூல் பண்ணணும் கிங்டம். அப்ப அவங்க கடமையை செய்யாம அவங்க வந்து எனக்கு வந்துட்டு நான் போர் பண்ணல அப்படின்னு சொன்னா அது என்ன ஆயிடும்? அது வந்து அவ்வளவு சிறந்த விஷயமா இருக்காது. அவங்களோட கடமையில இருந்து தவறும் போது என்ன ஆயிடும்? தர்மத்தை யாரு காப்பாத்துறது? அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ட்ரி அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தவங்க ரூல் பண்ணணும் இல்லைங்களா? அப்ப இவங்க விட்டு கொடுத்துட்டாங்கன்னா மறுப்பு அதர்மம் தலை தூக்கிடும். தர்மத்தை இவங்க தான் காப்பாத்தணும் அதர்மிகள் கிட்ட இருந்து. அப்ப அது வந்து அவ்வளவு சிறந்தது கிடையாது. அதனாலதான் என்னைக்குமே நம்மளோட பிரிஸ்கிரைப் டியூட்டியை நம்ம வந்து விடக்கூடாது. எல்லாரும் நம்மளோட பிரிஸ்கிரைப் டியூட்டியை நம்ம செய்யணும் அப்படின்றத இங்க வந்து அதுதான் 4 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான் சமூகத்தை பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து அவங்களோட கடமையை கரெக்டா அவங்க செஞ்சிடணும். அதுதான் இந்த 31 ஸ்லோகத்துல இருந்து 37 பரிந்துரைக்கப்பட்ட கடமை விளக்கப்பட்டுள்ளது. அப்புறம் 42ல இருந்து 45 வரைக்கும் பழ செயல்பாடுகள் காரணமாக ஆத்மாவின் சிக்கல். அதாவது என்னன்னா ஃப்ரூட்டிவ் ரிசல்ட் ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து எப்போ பகவானுக்கு சர்வீஸ் பண்ணலாம், எப்போ லிபரேட் ஆகலாம் தான் பார்க்கும். அதோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் அபோர்ட் தான், கிருஷ்ணா கிட்ட போறதுதான், கிருஷ்ணா கூடவே இருக்கிறது தான் அது விரும்பும். ஆனா இங்க உள்ள எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இங்க உள்ள ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதுக்காக செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம இந்த உலகத்துல இருந்து வெளியில போகவே முடியாது. அதாவது மெட்டீரியல் இந்த ஜட உலகத்திலே சிக்கிக்கிட்டு பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலேயே தான் நம்ம இருந்துட்டு இருப்போம். அதனால ஆத்மா
கிருஷ்ணாவுக்கு சிக்கல். அது எப்பயுமே இங்கேயே இருக்க வேண்டியதான். ஒரு மாதிரி இந்த பர்த் டெத் எடுத்து எடுத்து கர்ம வினையினாலையும் ஆசைகள்னாலையும் குணங்கள்னாலும் அது பிணைக்கப்பட்டு அது என்ன பண்ணும், நன்மை தீமை நன்மை தீமை இதுலயே உழண்டுகிட்டே இருக்கும். அதுதான் அதோட சிக்கல். அப்ப பழ செயல்பாடுகள்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம பகவானுக்கானதா நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் 46 to 53 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தி சேவையால் பௌதீக பந்தத்திலிருந்து பிரிக்கப்படுவதை விளக்குகிறது. நம்ம எப்படி செயல் செய்ய போறோம், அப்போ இந்த பௌதீக பந்தத்துல நம்ம விலக்கி நம்ம வந்து பகவானுக்கு செய்யணும். எந்த செயல் செஞ்சாலும் பகவானை ரிலேட் பண்ணிட்டு செஞ்சோம் அப்படின்னா இந்த பௌதிக பந்தத்துல இருந்து நம்மளால விலகிக்க முடியும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆசை. நம்மளுக்கு செயல் எதுக்காக செய்யறோம், நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக செய்யறோம். அப்ப அந்த ஆசை அதுதான் கரு. அதை வந்து நம்ம வந்து பகவான் அப்படின்னு வச்சுட்டோம்னா கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்ப கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்டமான விஷயத்தையே செய்ய செய்ய நம்ம இந்த பௌதிக பந்தத்துல இருந்து நம்ம விடுதலை ஆகிடலாம். ரொம்ப ஈஸியா அது நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ப பக்தி சேவை தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்கும். நம்ம இந்த பௌதிக பந்தத்துல இருந்து வெளில வந்துட்டோம்னா பக்தி சேவையில் தான் முழு நேரமும் ஈடுபட்டு இருப்போம். அப்ப செயலும் செய்வோம், ஆனா பகவானுக்காக செய்வோம். நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து பகவானோட டிவோட்டி ஆயிட்டோம் அப்படின்னா பகவான் வந்து ஒரு குழந்தைய ஒரு அம்மா அப்பா எப்படி பாத்துப்பாங்களோ அதே மாதிரி பக்தர்களை பகவான் பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அது அவங்களோட பொறுப்பு. ஆனா நம்ம அதர்மம் செய்யாம நம்ம பக்தி சேவையில இருக்கணும். அப்படி இருந்தாதான் பகவானால பாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் 3வது அத்தியாயம் வேதத்துல சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை வாழணும். 3வது அத்தியாயத்துல 17 to 18 அது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஞானத்தின் தளத்தில் ஒரு நபருக்கு எந்த கடமையும் இல்லை என்பதை விளக்குகிறார். ஞானம் அதாவது ஆத்ம ஞானம் விளக்கிக்கிட்டே வரும்போது அதுல என்ன பண்றாங்க, நம்மளுக்கு இந்த மெட்டீரியல்ல நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு கடமையும் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே பகவான் ரிலேட்டடா தான். இப்ப அர்ஜுனர் இருக்காங்க, அவங்க போர் பண்றாங்க. யாருக்காக பண்றாங்க, பகவானுக்காக பண்றாங்க, பகவானுக்காக தர்மத்துக்காக பண்றாங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் நம்ம வாழணும். பகவானுக்காக நம்மளுக்கு சுத்தி உள்ளவங்க எல்லாருமே அதுக்காக எல்லாரும் விட்டுறணும் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா செயல் ரொம்பவே முக்கியம். துறவரத்தை விட பக்தி சேவையில ஈடுபட்டுட்டே இருக்கிறது தான் பகவான் இங்க சொல்றாங்க ஒரு சாப்டர்லயும். அதனால துறவரம்ன்றது கிடையவே கிடையாது ஆன்மீகத்துல. மனதளவுல நம்ம எப்படி இருக்கணும், இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல இருந்து நம்ம துறவரத்துல இருக்கணும். அதுல போய் நம்ம அட்டாச் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பர்த் டெத் லைஃப் சைக்கிள் வரும். அதுதான் துறவரமே தவிர இப்போ சந்நியாசம் வாங்கிட்டு போறதுன்றது துறவரம் கிடையாது. அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பகவான் ஞானத்தின் தளத்தில் ஒரு நபருக்கு எந்த கடமையும் இல்லை என்பதை விளக்குகிறார். அதாவது ஞானம் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் இன்டெப்த் நிறைய தெரியதான் நம்மளுக்குள்ள ஒரு பியூரிபிகேஷனும் புரிதலும் நம்ம கிட்ட ஏற்படும். அப்போ அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் கடைசியிலன்னு பார்த்தா, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல எனக்குன்னு எந்த ஒரு தனிப்பட்ட கடமையும் இல்லை. என்ன இருக்கு, எனக்கு என்னை சுத்தி அதுக்காக உள்ளவங்க எல்லாம் பகவான் கொடுத்த உறவுகள். அவங்க எல்லாருக்கும் நான் வந்து கரெக்டா இருக்கணும், அதே சமயத்துல பகவானுக்கான விஷயங்களை நான் செய்யணும். அந்த மாதிரி ஒரு புரிதல் வரும். அதுக்கப்புறம் அத்தியாயம் 4 அதுல பாத்தீங்கன்னா 33ல அனைத்து வகையான தியாக வேலைகளும் ஞானத்தின் தளத்தில் உச்சமடைகிறது. நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சு ஆக்சுவலா வந்து பொருட்களை தியாகம் பண்றதை விட, பொருட்களை யாகமா பண்றதை விட, யாகத்துல போறதை விட நம்மளோட நம்ம கிட்ட உள்ள அந்த அஞ்ஞானத்தை விளக்குறது தான் இருக்கலே சிறந்தது. ஞானத்தை வளர்த்துக்கதான் மிகவும் சிறந்தது. அந்த ஞானம் என்னத்தை நம்மளுக்கு கொடுக்கணும்னா பகவான் யாருன்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்பிரிச்சுவலா ப்ராக்ரஸ் ஆகுறதுன்றது. அப்ப அதுதான் இருக்கலே சிறந்தது. அனைத்து வகையான தியாக வேலைகளும் ஞானத்தின் தளத்தில் உச்சமடைகிறது. நம்ம என்னதான் நம்ம டிவோஷனல் சர்வீஸ் எல்லா சாமிக்குமே செஞ்சுக்கிட்டே இருந்தாலுமே, கிருஷ்ணாவுக்கு செஞ்சுட்டே இருந்தாலும் கடைசியில வந்து எங்க அது முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானுக்கு நம்ம பக்தி பண்றதுதான் வந்து முடியும். அதுதான் ஞானத்தின் தளத்தின் உச்சம். சரிங்களா, அடைகிறது. அதுக்கப்புறம் 4வது அத்தியாயத்தின் கடைசி வசனத்தில் கிருஷ்ணர் மீண்டும் அர்ஜுனனிடம் இருந்து போராட சொன்னார். இதனால் அர்ஜுனனை குழப்புகிறது. கைவிடு அல்லது வேலை, அதாவது சண்டை போடணும் அப்படின்றத வந்து பகவானுக்கு சொல்றாங்க. பகவான் அர்ஜுனருக்கு சொல்றாங்க. சரிங்களா, கடைசி ஸ்லோகத்துல அந்த மாதிரி இருக்கும், எழுந்து போரிடுவாயாக அப்படின்றத பகவான் சொல்லியிருப்பாங்க. இப்ப மறுபடியும் அத்தியாயம் 5ல வந்து அர்ஜுனன் வந்து கேட்பாங்க, இப்ப நான் வந்துட்டு கடமையை செய்யணுமா இல்ல நான் வந்துட்டு ரினவுன்ஸ் பண்ணணுமா அப்படின்றது கேட்பாங்க. அதுக்குதான் பகவான் மறுபடியும் இங்க பதில் சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவான் உவாச்ச சந்நியாஸ கர்ம யோகஸ்ச நிஷ்சேயஸ்கராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்ம யோகோ விசிஷ்யதே. ஹரே கிருஷ்ணா.
கிருஷ்ண மாதாஜி. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பதிலுரைத்தார். செயலை துறத்தல், பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவ்விரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்தது. செயலை துறத்தல் அப்படின்னா என்னன்னா, நீங்க அதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயலை துறத்தலுக்கு இந்த பரமாத்மாவை நினைச்சு தியானம் பண்றாங்க இல்லைங்களா, யோகிகள்லாம், முனிவர்கள்லாம், அவங்கதான் செயலை துறந்து பகவானுக்காகவே முழு நேரமும் தவத்துல இருப்பாங்க. அதுதான் வந்து அதுக்கு கரெக்டானது. அதுலயே வந்து உண்மையிலே தவத்துல இருந்து முக்தி அடைறவங்களும் உண்டு. சிலவங்க வந்துட்டு தவத்துல இருப்பாங்க ஆரம்ப கட்டத்துல, அதுக்கப்புறம் அவங்களால அவங்களோட சென்சஸ கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். ஏன்னா சென்ஸ் ஆக்டிவா இருக்கும் இல்லைங்களா, எவ்வளவு நாள் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு நாள் என்ன ஆயிடும், அது அதோட இதை வந்து காமிக்கும். நிறைய இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம கூட நிறைய இந்த இதெல்லாம் பார்த்திருப்போமே, விஸ்வாமித்திரர் எல்லாம் வந்து யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ண உடனே கோபப்பட்டு சாபம் கொடுத்துருவாங்க. அப்ப அந்த கண்ட்ரோல்டு சென்ஸ் வந்து ஏதோ ஒரு இடம் வரும்போது அந்த இடத்துல என்ன ஆயிடும்னா அதுக்கான ரியாக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதனாலதான் வந்துட்டு இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, செயலை துரத்தல், அதாவது தவம் செய்றாங்களே அவங்க, அந்த மாதிரி தவம் செஞ்சாலும் முக்தி ஏற்படும். ஆனா பக்தியுடன் செயல்படுதல் இருக்கலே சிறந்தது அப்படின்றாங்க. ஏன்னா இதுல வந்து நம்மளோட சென்சஸை என்கேஜ் பண்றோம், பகவான் மேல நம்மளோட அன்பை காமிக்கிறோம், பகவானுக்காக நம்மளோட வேலைகளை செய்யறோம். அப்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணல இல்லையா, அப்ப நம்மளுக்கு அந்த ஃபால் டவுன் வராது நம்மளுக்கு. ஏன்னா நம்மளோட இது வந்து செயல் பண்றது நம்மளோட என்னது, எப்படி நம்ம ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறோம். அப்ப அது பகவானுக்காக செய்யும்போது நம்மளுக்கு வீழ்ச்சி அதுல அடைய முடியாது நம்மளால. அப்படின்றதுனால செயல் செய்யறதுதான் இருக்கலே சிறந்த விஷயம் அப்படின்றது இங்க பகவான் சொல்றாங்க. கர்ம நடவடிக்கைகள் காரணமாக நிர்காவின் வீழ்ச்சி. அதாவது இது ஒரு ஸ்டோரி. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிருக மகாராஜா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப பயஸ் கிங். அவங்க வந்து நிறைய வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா ஆட்சியும் பண்ணிட்டு இருந்தாங்க. தர்ம வழியில இருந்தாங்க. எல்லாமே ரொம்பவே கரெக்டா இருந்தது. அப்போ ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தான தர்மம் பண்றத பகவானுக்காக பண்ணாம என்ன பண்ணாங்க, இந்த தானம் பண்ணா இந்த நன்மை எனக்கு கிடைக்கும், இந்த இது பண்ணா இந்த இது யாகம் பண்ணா எனக்கு இந்த நன்மை கிடைக்கும், அந்த மாதிரி வந்து அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லாருக்கும் வந்து பசுமாடு அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம், நிறைய பொருட்கள்லாம் வந்து தானம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நாள். அப்போ வந்து ஒரு பிராமணருக்கு பசுமாடும் கொஞ்சம் பொருட்களும் கொடுத்திருந்தாங்க. அதை வாங்கிட்டு ஒரு பிராமணர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, எப்பயுமே அனிமல்ஸ் என்ன பண்ணும்னா, நைட் ஆச்சுன்னா திரும்பி அதோட எந்த அதாவது யார் வச்சிருந்தாங்களோ அவங்க இடத்துக்கு வந்துடும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த பிராமணர் வீட்டுல இருந்து அந்த பசுமாடு என்ன பண்ணிடுச்சு, அதுவே வந்து கிங்டம்ல உள்ள அதோட கொட்டகையில வந்து சேர்ந்துடுது. அப்போ இது வந்து இவங்களுக்கு தெரியல, ராஜாவுக்கு தெரியல. அடுத்த நாளும் அவங்க என்ன பண்ணாங்க, தான தர்மம் பண்ணாங்க. அப்ப மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, பை மிஸ்டேக் அதே பசுமாட்டை இன்னொரு பிராமணருக்கு இவங்க தானம் பண்ணிட்டாங்க, பசுமாடையும் செல்வங்களையும். அப்போ அந்த பிராமணர் அந்த பசுமாடை எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்போ முதல் நாள் தானமா வாங்கினாங்க இல்லைங்களா பசுவை, அந்த பிராமணர் வந்தாங்க. வரும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பசுமாடு வந்து நேத்து நமக்கு கொடுத்தது அப்படின்றது. ஏன்னா இவங்க வந்து எப்படி கொடுத்தாங்க, அந்த பசுமால நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி அதுக்கு நிறைய நகைகள் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு இவங்க கொடுத்திருந்தாங்க. அதை வச்சு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ராஜா கிட்ட கேட்டாங்க, இது நேத்து நீங்க எனக்கு தானமா கொடுத்தது, அதனால வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. உடனே ராஜாவும் சொன்னாங்க, அப்படியா, சரி, எங்கேயோ தப்பு நடந்துருச்சு, எனக்கு தெரியாது, இது பரவாயில்ல, நான் உங்களுக்கு வேற பசுமாடு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த பிராமணர்கிட்ட சொல்றாங்க. இல்ல எனக்கு நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதே கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அன்னைக்கு கொடுத்தாங்க இல்லைங்க, அந்த பிராமணர்கிட்ட கேக்குறாங்க, இந்த பசுமாடு வந்து நீங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க, நான் இதுக்கு பதில் இன்னொரு பசுமாடு, இன்னும் நிறைய பசுமாடும் நிறைய செல்வங்களும் உங்களுக்கு தரேன்னு. இல்ல எனக்கு நான் இன்னைக்கு வாங்கினதே போதும். அந்த காலத்துல பேராசைகள் இல்லாம இருக்காது, தனக்கு கிடைச்சதை வச்சுப்பாங்க, அவ்வளவுதான் இருக்கும். இன்னும் தரேன்னாலும் வேணான்றுவாங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்துல வந்துட்டு போதும்ன்ற மனம் இருந்தது. அப்ப இல்ல, நான் எனக்கு இன்னைக்கு நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதையே நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டாங்க, இந்த பிராமணரும். உடனே வந்து கிங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே 2 பேருமே சமரசம் ஆகல. 2 பேருமே எங்களுக்கு நீங்க கொடுத்த தானமே வேணாம்னு சொல்லிட்டு பசுமாடை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி ஆனா இது ஒரு நாள் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ராஜா வந்து எல்லா நாளும் தான தவங்கள்லாம் செஞ்சுட்டு அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு இறப்புன்றது ஒண்ணு வந்தது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா யமதர்மராஜா வந்தாங்க. வந்த உடனே இந்த மாதிரி நீ எல்லாமே ரொம்ப நல்லதா செஞ்ச, ஆனா ஒரே ஒரு தப்பு நடந்து போச்சு, ஒரே பசுமாடை நீ 2 பிராமணர்களுக்கு தானம் பண்ணிட்ட, அது ஒண்ணுதான் நீ பண்ண தப்பு. இப்போ நீ வந்து அதுக்கான தண்டனையை ஃபர்ஸ்ட் அனுபவிச்சுக்கிறியா,
நரகத்துல, இல்லன்னா வந்து நீ செஞ்ச நல்ல பலன்களுக்கான புண்ணியத்தை சொர்க்கத்துல அனுபவிச்சுக்க அப்படின்னு கேட்ட உடனே நிருக மகாராஜா சொல்லிட்டாங்க, இல்ல நான் வந்து அதுக்கான தண்டனை நான் ஃபர்ஸ்ட் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன, இது வந்து திரேதாயுகம் ஆரம்பத்துல நடந்த ஸ்டோரி. அவங்க உடனே ஒரு தண்ணி இல்லாத கிணறுல ஒரு பெரிய லிசார்டா பிறந்துட்டாங்க, பெரிய பல்லியா பிறந்துட்டாங்க. பிறந்து திரேதாயுக ஆரம்பத்துல இருந்து அந்த கிணத்துக்குள்ளேயே அவங்க இருந்தாங்க. எப்ப வரைக்கும்? கிருஷ்ணர் துவாபர யுகம் கடைசியில அவதாரம் பண்ற வரைக்கும். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, கிருஷ்ணரோட அவங்க பிள்ளைங்கள்லாம் பிரத்யும் அவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து அனிருத் அவங்களாம் போய் விளையாண்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ அவங்க விளையாண்ட ஒரு பொருள் வந்து அந்த கிணத்துக்குள்ளார போய் விழுந்துடுது. விழுந்த உடனே இவங்க எல்லாம் பாக்குறாங்க, இது அதுக்குள்ள ஒரு பெரிய பல்லி இருந்தது. உடனே இவங்க வெளியில எடுக்க ட்ரை பண்றாங்க, அவங்களால முடியல. உடனே அவங்க அப்பா கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி கிணத்துக்குள்ளார ஒரு பல்லி இருக்கு, அது வந்து வெளியில எடுக்கணும் அப்படின்னோடனே கிருஷ்ணர் வராங்க. கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா, பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாம். அப்ப அவங்களால தெரிஞ்சுக்க முடியுது இது நிருக மகாராஜ் அப்படின்ட்டு. உடனே அவங்க வெளியில எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து கேக்குறாங்க. அப்ப ஏன்னா மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா, அப்ப நிருக மகாராஜா நடந்ததெல்லாம் அப்ப சொல்றாங்க. உடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கு பகவான் வந்து அனுகிரகம் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க சொர்க்கத்துக்கு போய் அவங்களோட நன்மைகளுக்கான விஷயங்கள்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க, மறுபடியும் பிறக்கிறாங்கன்ற ஒரு ஸ்டோரி உண்டு. இன்னொன்னு இல்ல, லிபரேஷன் கிடைச்சிடும். ஏன்னா கிருஷ்ணரை யாரு பார்த்தாலுமே அவங்களுக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்றதும் 2 வகை அந்த ஸ்டோரி எண்ட் ஆகும். அதுல இதுல பாத்தீங்கன்னா இங்க அதான் எழுதியிருக்காங்க, மன்னர் நிர்கா பலன்களில் பலனளிக்கும் தானங்களை செய்தார். ஆனால் ஒரு தவறு நேர்ந்தது. ஒரு 2 பிராமணர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டது. மறுபிறப்பில் பல்லியாக பல காலம் கிணற்றில் வாழ்ந்தார். துவாரகா அருகில் கிருஷ்ணன் நிர்காவுக்கு முக்தி அளித்தார். நிர்கா தன் செயல்களில் பயனற்ற தன்மையை ஒப்புக்கொண்டார். எனவே யார் ஒருவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி பக்தி சேவை செய்கின்றாரோ அத்தகைய சேவையே உன்னதமான சேவை, மேலும் அவர்கள் வைகுண்டத்தில் வாழ்வார்கள் அப்படின்றது இங்க நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்போ நம்ம எவ்வளவுதான் இங்க சிறந்த நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வந்து பகவானை சம்பந்தப்படுத்தாம செஞ்சோம்னா, அதுல ஒரு தப்பு நடந்தாலும் சரி, அதுல ஒரு நல்லது நடந்தாலும் சரி, நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். தப்பு நடந்தா நம்மளுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும், நல்லது நடந்தா அதுக்கான நன்மை கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இதே வந்து செயலில் உள்ள பற்று இல்லாம நம்ம வந்து பகவானுக்காக நம்ம ஒரு விஷயத்தையும் செஞ்சோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஹரே கிருஷ்ண மத்தாஜி, லலிதா மத்தாஜி. ஹரே கிருஷ்ணா. 5.3 கேயஸ்ஸ நித்ய சன்னயாசி யோ ந துவேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்தோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மத்தாஜி. கர்மயோகா அல்லது கர்ம சந்நியாசி. இதுல என்ன பகவான் சொல்லியிருக்காங்கன்னா, எவனொருவன் தனது செயல்களில் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சந்நியாசி ஆவான். பலம் பொருந்திய புஜங்களை உடைய அர்ஜுனா, எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகையோன் பௌதீக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகின்றான் அப்படின்றத இங்க பகவான் சொல்றாங்க. அப்ப யாரு நிரந்தரமான சந்நியாசி? செயல்களில் உள்ள விருப்பு வெறுப்பை விட்டுடணும். அதாவது நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல உள்ள நன்மை தீமைகளை எதிர்பார்த்து பண்ணாம பகவானுக்காக நம்ம அந்த விஷயத்த நம்ம செய்யணும். எப்படி அர்ஜுனன் வந்து போர் புரியறாங்க, சத்திரியன் தான் அவங்களோட பிரிஸ்கிரைப் டியூட்டி, போர் புரியணும், ஆட்சி பண்ணணும். ஆனா அத பகவானோட விருப்பத்துக்காக செய்யறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளோட ஒரு செயலும் இருந்தது அப்படின்னா நம்ம கிரகஸ்தரா இருந்தாலுமே நிரந்தரமான சன்னியாசி அவங்கதான். ஏன்னா அவங்களுக்கு ஃபால் டவுனும் இருக்காது. ஏன்னா அவங்க சென்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணல, அவங்களோட செயல்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்றதுனால. அதுக்கப்புறம் பகவான் இங்க சொல்றாங்க, எல்லா இருமைகளில் இருந்தும். இருமைகள்னா என்னது? நன்மை தீமை, இன்பம் துன்பம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் தான் டியூவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். விடுபட்டுள்ள அத்தகையோன். இந்த நன்மை நடந்தாலும் சரி, நன்மை நடந்ததுன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்னா அகங்காரம் வந்துடும். தீமை நடந்ததுன்னா நம்மளுக்கு கோபம் வரும். ஆக கோபமும் தப்பு, அகங்காரமும் தப்பு. அதனால நன்மை நடந்ததுன்னா என்னோட நான் செஞ்ச கர்மானால எனக்கு நன்மை நடந்திருக்கு, பகவானோட அனுகிரகத்துல நடந்திருக்கு அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். தீமை நடந்ததுன்னா எனக்கு வந்துட்டு இது நான் செஞ்ச கர்மானால எனக்கு இந்த தீமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கோபம், சந்தோஷம் வரும்போது அகங்காரம் வராது,
இது கஷ்டம் வரும்போது கோபம் வராது. அப்ப இந்த நன்மை தீமை இரண்டுல இருந்து நம்மளால விடுபட்டிட முடியும். அப்ப எது நடந்தாலும் பகவானால நடந்தது. ஏதாவது கஷ்டம் நடந்தது அப்படின்னா அது யாருனால? என்னோட கர்மா தான் அதுக்கு காரணம் அப்படின்றத நம்ம இப்ப யாராவது வந்து என்னை வந்து இன்னைக்கு கஷ்டப்படுத்துறாங்கன்னா, நான் ஏதோ ஜென்மத்துல நான் செஞ்ச தப்புக்கு அந்த கஷ்டத்துக்கு அவங்க கருவியா தான் பயன்படுறாங்க. அவங்களுக்கு இன்டென்ஷன் கிடையாது என்ன வந்து கஷ்டப்படுத்தணும்னு. அவங்க என்னோட கர்மாவுக்கான கருவிதான். அப்போ அவங்க மேல எனக்கு கோபம் திருப்பி வரக்கூடாது. அப்படி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைய பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த பாப செயல்ல நம்ம ஈடுபட மாட்டோம். எப்பயுமே நம்ம ஒரு சமநிலையில நம்ம இருப்போம். நல்ல வேளை என்னோட பாபம் இன்னைக்கு போச்சு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். திருப்பி நம்ம போய் சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் பாபம் அதிகமாயிடும். அதனால நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க மூலியமா நம்மளுக்கு கெடுதல் வந்துச்சு அப்படின்னா, இது என்னோட கர்மானால நடந்தது, என்னோட பாபம் குறைஞ்சிருச்சு அப்படின்றத பண்ணலாம். ஆனா இதை விட இன்னும் ஈஸியா ஒரு வழி இருக்கு பாபம் போகிறதுக்கு. மகாமந்திரத்தை சொல்றது. பகவானோட நாமத்தை உச்சரிச்சோம்னா நம்மளோட பாபங்கள் எல்லாம் தொலைஞ்சிடும். ஸ்பிரிச்சுவலா நம்ம நல்லா ப்ராக்ரஸ் ஆகலாம். சரிங்களா? அப்ப இருமையிலிருந்து விடுபட்டுள்ள அத்தகையோன் பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகின்றான். யார் ஒருத்தவங்களுக்கு இந்த டியூவாலிட்டிஸ் இல்லையோ அவங்க முக்தி அடைகிறது சுலபம் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டோரி இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர் அப்படின்றவங்க. இவங்களும் வந்துட்டு கௌடிய சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றாங்க. சிறந்த பக்தர், ரொம்ப சிறந்த பக்தர் இவங்க. எவ்வளவு நேரம் சாண்டிங் பண்ணுவாங்கன்னா 3 lakhs டைம்ஸ் சாண்டிங் பண்ணுவாங்க மகாமந்திரத்தை ஒரு நாளைக்கு. அதாவது 2 hours தான் அவங்க மத்த நேரத்துல செலவு பண்ணுவாங்க. மத்த நேரம் எல்லாம் என்னது சாண்டிங் மட்டும்தான் பண்ணுவாங்க, பகவானுக்காக டெடிகேட்டடா. அந்த அளவுக்கு சிறந்த டிவோட்டி இவங்க. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராஸ்டியூட் வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. நான் என்னோட சாண்டிங் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாண்டிங் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த லேடியும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாளும் வந்தாங்க. வந்தப்போ மறுபடியும் ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாங்க, என்னோட சாண்டிங்கை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டிங் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்படியே 3 நாள் ஆச்சு. அந்த அம்மா வந்து உட்காந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஹரிதாஸ் தாக்கூர் சொல்ல சொல்ல கேட்க கேட்க அந்த அம்மாவுக்கும் மகாமந்திரத்தை ஜபிக்கிறதுல அவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட் வந்துருச்சு. அவங்களும் அப்புறம் கடைசி என்ன ஆயிட்டாங்க, கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டாங்க. அதுதான் ஒரு சிறந்த டிவோட்டியோட அடையாளம். தன்னையும் பகவானோட பக்தியில ஈடுபடுத்திட்டு தன்னை சுத்தி உள்ளவங்களையும் பக்தியில ஈடுபடுத்த செய்வாங்க. அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் தன் இடைவிடாத கிருஷ்ண ஜப மகிமையால் வேசியா ஸ்திரீயை மனம் திருத்தி கிருஷ்ண பக்தி மார்க்கத்தில் திருப்பினார் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். இதுதான் ஒரு பியூர் டிவோட்டியோட அடையாளம். சரிங்களா? இதுக்கப்புறம் நான் இன்னொரு ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்றேன். நிர்க மகாராஜாவோட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நிர்க மகாராஜா வந்து தவம் தானம் எல்லாம் செஞ்சாங்க. ஆனா பலனை எதிர்பார்த்து பண்ணாங்க. அதனால அவங்க செஞ்ச ஒரு சின்ன தப்புக்கு அவங்க பல்லியா வந்து திரேதாயுகம் ஆரம்பத்துல இருந்து துவாபர யுகம் எண்டு வரைக்கும் ஒரு தண்ணி இல்லாத கிணத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச நல்ல நல்ல பலன்களுக்கு சொர்க்கத்துல அவங்க பலன்களை அனுபவிச்சாங்க. அதே வந்து ஒரு பியூர் டிவோட்டி இன்னொருத்தவங்களோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பரீஷ் மகாராஜ். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பகவானுக்காக பக்தியில முழுமையா ஈடுபடுறவங்க. அப்ப நீங்க இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். எந்த இடத்துலயுமே நிறைய ராஜாக்களோட ஸ்டோரி தான் நம்ம பார்ப்போம் டிவோஷனல் சர்வீஸ்ல. பிரகலாத் மகாராஜ், அம்பரீஷ் மகாராஜ்லாம். அப்போ என்ன ஆகுது, நம்ம கடமைகளை ராஜாவுக்குள்ள எவ்வளவு வேலை இருக்கும். கண்ட்ரியே வந்து அவங்க நம்ம வந்து குடும்பத்தை தான் நம்ம பரிபாலிக்கிறோம். ஆனா ஒரு கண்ட்ரியை பரிபாலிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைங்களா? அப்படி கிங்கா இருந்துமே என்ன பண்றாங்க, அவங்களாம் டிவோஷனல் சர்வீஸ் பண்றாங்க. அப்போ அம்பரீஷ் மகாராஜும் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறந்த டிவோட்டி. அவங்க வந்து பகவானுக்காக தன்னோட வாழ்க்கையை, அதாவது எப்படின்னா 9 types ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் சொல்லுவோம். அதாவது ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், சாக்கியம், தாசியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். 9 டைப் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ். அந்த 9 வகையான டிவோஷனல் சர்வீஸையும் அம்பரீஷ் மகாராஜ் பண்ணாங்க. ஸ்ரவணம் அப்படின்னா கேட்கறது, சரிங்களா? கீர்த்தனம்ன்றது பாடுறது, விஷ்ணு ஸ்மரணம்ன்றது பகவான மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, பாத சேவனம்ன்றது அவங்களோட லோட்டஸ் ஃபீட்டுக்கு டிவோஷனல் சர்வீஸ் பண்றது, அப்புறம் அர்ச்சனம் அப்படின்றதும் பகவானுக்கு செய்யற டிவோஷனல் சர்வீஸ், அதுக்கப்புறம் வர்ஷிப் அதுவும் வந்து என்னது பகவானுக்கு செய்யறது, அதுக்கப்புறம் சாக்கியம் ஃப்ரெண்டா இருந்து செய்யறது, தாசியம் சர்வெண்டா இருந்து செய்யற பக்தி, அதுக்கப்புறம் ஆத்ம நிவேதனம் எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தவங்க நம்ம எக்ஸாம்பிளாவும் நம்ம பார்க்கலாம். ஆத்ம நிவேதனத்துக்கு பலி மகாராஜா சொல்லுவோம். என்ன அப்படின்னா முழுக்க தன்னை வந்து பகவான் வாமனர் அவதாரத்துல வந்தப்ப
ஃபுல்லா சரண்டர் ஆயிடுறாங்க இல்லைங்களா? என் தலையில உன்னோட 3வது அடியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கம்ப்ளீட் சரண்டர். அந்த மாதிரி இந்த 9 டைப்ஸ் ஆஃப் பக்தி யார் ஃபாலோ பண்ணாங்கன்னா அம்பரீஷ் மகாராஜ். அதுக்கப்புறம் அவங்களோட சென்சஸ் 5 புலன்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதாவது கண், காது, மூக்கு அதெல்லாம். அது எல்லாத்தையும் பகவானோட செயல்கள்லயும் அவங்க ஈடுபடுத்திட்டு இருந்தாங்க. கண்ணால பகவானை பாக்குறது, காதால பகவானை பத்தி கேட்கறது, வாயால பகவானை பத்தி பேசுறது, அதுக்கப்புறம் கையால பகவானுக்கு சேவை செய்யறது, அதுக்கப்புறம் கால் வந்து பகவானை சுத்தி வர்றது. இந்த மாதிரி அவங்கள எல்லாமே ஃபுல்லா வந்து டிவோஷனல் சர்வீஸ் இந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பரீஷ் மகாராஜ் வந்து ஏகாதசி ஃபாஸ்டிங் இருந்தாங்க. வைஷ்ணவர்கள் எல்லாரும் ஏகாதசி ஃபாஸ்டிங் இருப்பாங்க பகவானுக்கு. அப்படி ஃபாஸ்டிங் இருக்கும்போது அடுத்த நாள் துவாதசி. அன்னைக்கு வந்து துவாதசி அன்னைக்கு காலையில ஒரு சர்டன் டைம்ல வந்து ஏகாதசி ஃபாஸ்டிங்க முடிச்சிடணும். அதுக்குள்ளார அது வந்து ஒரு கணிப்பு இருக்கு. அதுக்குள்ளார அந்த ஏகாதசி ஃபாஸ்டிங் அவங்க முடிச்சிடணும். அப்படியே அவங்க வந்து இருக்கும்போது அவங்களோட அரண்மனைக்கு வந்து இவங்க விஸ்வாமித்திரர் வராங்க. விஸ்வாமித்திரர் வந்த உடனே அம்பரீஷ் மகாராஜுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஏகாதசி ஃபாஸ்டிங்க தனியா முடிக்கிறத விட நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட், அதுவும் ஒரு ரிஷி வந்திருக்காங்க, அவங்க கூட முடிக்கிறது இன்னும் அப்பெல்லாம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ வந்து இன்னும் சந்தோஷம் தானே, அவங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் தானே ஒரு ரிஷியோட ஏகாதசி ஃபாஸ்டிங் முடிக்கிறதுன்றது. அப்போ உடனே அவங்களும் சந்தோஷமாயிட்டாங்க. உடனே ரிஷி சொன்னாங்க, நான் வந்து போய் யமுனால குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ வந்து அது வரைக்கும் ரெடியாரு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போயாச்சு. போயிட்டு வரவே இல்லை. ஏகாதசி அந்த ஃபாஸ்டிங் முடிக்கிற டைமும் வந்து துவாதசி அன்னைக்கு முடிய போச்சு. உடனே அப்பெல்லாம் வந்து யார் கைட் பண்ணுவாங்க? சத்திரியர்களுக்கு குருக்கள் இல்லைங்களா? அப்போ உடனே இவங்க வந்து அரண்மனையில இருந்து குருவையும் அப்புறம் அமைச்சர்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஏகாதசி ஃபாஸ்டிங் முடிய போகுது, ஆனா வந்து இன்னும் இவங்க வரல, ரிஷி வரலையே, விஸ்வாமித்திரர் வரலையே அப்படின்ன உடனே சரி சரி அப்போ நீங்க வந்து தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க, தீர்த்தம் எடுத்துக்கலாம். இப்ப யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம தனியா எதுவும் சாப்பிடக்கூடாது, அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா? அப்ப தீர்த்தம் எடுத்துக்கலாம், தண்ணி எடுத்துக்கலாம், அது தப்பு கிடையாது, அதனால நீ தீர்த்தம் எடுத்துக்கோனோன்னு இவங்க தீர்த்தம் எடுக்கிறத அவங்க பாத்துட்டாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு இது பார்த்தாங்க மீன்ஸ் அவங்களுக்கு ரிஷிகளுக்கு எல்லாம் அந்த இது உண்டு இல்லைங்களா? அந்த பவர் இருக்கும் இல்லைங்களா? பார்த்தோன்னே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. சாரி, துர்வாசர், நான் விஸ்வாமித்திரன் சொல்லிட்டேன், துர்வாச முனி. அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே நீ வந்து என்ன விட்டுட்டு நீ வந்து தீர்த்தம் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவப்பட்டு என்ன பண்ணாங்க, அவங்களோட முடியை எடுத்து கீழே போட்டாங்க. அதுல இருந்து ஒரு டீமன் வந்துச்சு. அந்த டீமன் வந்து அம்பரீஷ் மகாராஜ கில் பண்ண போச்சு. உடனே வந்து அந்த நிமிஷம் உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவானோட சுதர்சனம் வந்து அந்த டீமனையும் கில் பண்ணிட்டு துர்வாசரையும் வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே துர்வாச முனிவர் அங்க எல்லார்ட்டையும் போயிட்டு காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. யாரும் முடியாது. ஏன்னா சுதர்சனத்தை எதிர்த்து யாரால காப்பாற்ற முடியும்? அதுக்கப்புறம் பிரம்மா கிட்ட போய் சரணடைஞ்சாங்க, என்னை காப்பாத்துங்க. உடனே பிரம்மாவும் சொல்லிட்டாங்க, இல்ல சுதர்சனத்தை எடுத்து என்னால இன்னும் எதுவும் பண்ண முடியாது, அதனால வந்து நீ வந்து என்னால முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரி சிவபெருமான்கிட்ட போனாங்க. சிவபெருமான்கிட்ட போனோடனே நீ பண்ணது அபச்சாரம், அதனால வந்து சுதர்சனத்தை எடுத்து ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால நீ வந்து மகாவிஷ்ணுவே போய் சரணமட அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்ட போறாங்க. விஷ்ணு சொல்லிட்டாங்க, சுதர்சனம் எடுத்து என்னாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, நீ வந்து என்னைய ஏதாவது இது பண்ணியிருந்தா கூட, என்கிட்ட ஏதாவது அபச்சாரப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீ என்னோட பியூர் டிவோட்டியை நீ வந்து இது கஷ்டப்படுத்திட்ட, அதனால இதை வந்து என்னாலையும் வந்து ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அப்பதான் தெரிஞ்சது யாருக்கு, துர்வாசமுனிக்கு, ஓஹோ பியூர் டிவோட்டியோட வேல்யூ அவ்வளோ அப்படின்றது. அதாவது வந்து பகவானுக்கு தன்னை யாராவது நிந்திச்சா கூட அவ்வளவு வந்து கோபம் வராது, அது பரவாயில்ல அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனா தன்னோட பியூர் டிவோட்டிக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க யாராவது அப்படின்னா, அவங்களால என்னது, பியூர் டிவோட்டி மட்டும் இல்ல, சாதுக்களுக்கும் யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, அமைதியா இருக்க முடியாது, உடனே காப்பாத்திடுவாங்க. அப்போ உடனே சுதர்சனத்துக்கிட்டே அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அம்பரீஷ் மகாராஜ் இவங்க கேட்பாங்க, துர்வாச முனி கேட்பாங்க, நீ போய் யாருக்கிட்ட அபச்சாரப்பட்டு அவங்க கிட்டே மன்னிப்பு கேளுன்னு. யார்கிட்ட இவங்க அபச்சாரப்பட்டாங்க, இவங்க அம்பரீஷ் மகாராஜ்கிட்ட. நேரா அம்பரீஷ் மகாராஜ்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. எப்பயுமே டிவோட்டிஸ் வந்து ஓஹோ நீ நான் வந்து இப்ப பாத்துக்கிட்டியா, நீ உன்னால ஒண்ணும் செய்ய முடியல அப்படிலாம் வந்து இது பேச மாட்டாங்க. எப்பயுமே அவங்க எப்படி இருப்பாங்க, உடனே மன்னிப்பாங்க. மன்னிப்பு கேட்கணும்ன்றதே எதிர்பார்க்க மாட்டாங்க. தப்பே செஞ்சிருந்தாலும் அந்த டீமன் வந்தப்பயே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆமா நான் தீர்த்தம் எடுத்தது தப்புதான் அவங்களை விட்டுட்டு, அதனால இந்த இது வந்து எனக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பயே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வந்து மன்னிப்பு கேட்ட உடனே வந்து சுதர்சனத்துக்கிட்ட சொன்னாங்க, இல்ல அவங்களை ஒண்ணும் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மன்னிச்சு விட்டாங்க. இதுதான் வந்து பியூர் டிவோட்டியோட இதுவும்
உடனே வந்து பழி வாங்கணுமா அப்படின்லாம் எதிர்பார்க்கவே செய்யவும் மாட்டாங்க. அதே மாதிரி மகாவிஷ்ணு வந்து தன்னோட டிவோட்டிஸ்க்கு ஒண்ணு அப்படின்னா உடனே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சாதுக்களுக்கும் டிவோட்டிஸ்க்கும் எப்பயுமே அதுதான் போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம நேத்தி சாப்டர்ல கூட பார்த்தோம் இல்லைங்களா? யாருக்கெல்லாம் எப்போ வந்து கஷ்டம் கொடுக்குறாங்களோ டிவோட்டிஸ்க்கு, அதுக்கப்புறம் அதர்மம் வந்து தலை தூக்குதோ, அதுக்கப்புறம் இவங்க அசுரர்கள் வந்து இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து, அதாவது வந்து என்னன்னா சாதுக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் டீமன்ஸ் அழிக்கிறதுக்காகவும் அதர்மத்தை அழிச்சிட்டு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் பகவான் எப்பயுமே அவதாரம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். என்னைக்குமே தனக்கு ஒண்ணு வேணும் அப்படிலாம் பகவானுக்கு எதுவுமே கிடையாது. தன்னோட டிவோட்டிஸ்க்காக அவங்க அவ்வளவு தூரம் பிரயத்தனப்படுவாங்க. அதனாலதான் பக்தின்றது ரொம்ப முக்கியம். அது கிருஷ்ண பக்தின்றது மிக உயர்ந்தது. அப்போ நம்ம நிருக மகாராஜ் மாதிரி ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அதுக்கு பொறுப்பு நம்ம ஏத்துக்கணும். பலன் எதிர்பார்த்து பண்ணணும். அதே கிருஷ்ணருக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்க நம்மள அந்த அளவு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஒரு குழந்தைய ஒரு பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப எந்த ஒரு செயல் செஞ்சா நம்ம கிருஷ்ணருக்காக செய்யணும். அதுதான் இந்த சாப்டரோட டாபிக். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. லலிதா மாதாஜி 5.10. ஹரே கிருஷ்ணா. ब्रह्मण्यादाय कर्माणि संगम त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन पद्मपत्र विवाम्बसा. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எவ்வாறு நீரில் தீண்டப்படுவதில்லையோ அதுபோல அவன் பாவ விளைவுகளால் தீண்டப்படுவதில்லை அப்படின்றத இங்க இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றாங்க. அதனால நம்மளோட கடமைகளை செய்யும் போது பற்று இல்லாம செய்யணும். அஃபெக்ஷன் வேற, இது பற்றுதல் வேற. சரிங்களா? அதாவது என்னன்னா நம்ம வந்து ஃபேமிலியோட எப்படி இருக்கணும், நம்மளோட கடமையை செய்யணுமே தவிர ரொம்ப அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஏன்னா அளவு கடந்த அந்த ஒரு பற்றுதல் என்ன ஆயிடும்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். சில சமயம் எதிர்பார்ப்பை நம்ம கிட்ட கொடுக்கும். அது அவங்க செய்யலாம், நம்மளுக்கு அவங்க மேல வெறுப்பு வரும். அதனால பற்றற்ற நம்மளோட கடமையை செய்யறதுதான் சிறந்தது. அந்த மாதிரி செய்யறதுனாலே நம்மளுக்கு பாப விளைவுகள் நம்ம கிட்ட வராது. அதுக்குள்ள எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஷீல பிரபுபாதா அவங்க எல்லாம் அவங்களோட கடமைகளை எப்படி செஞ்சாங்க, பற்றற்று பகவானுக்காக செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி 5.18. லலிதா மாதாஜி 5.18. ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன். विद्या विनय संपन्ने ब्राह्मणे गवि हस्ति शुनि चैव पाके पंडिता साक्षिणः. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன் பசு, யானை, நாய், நாயை தின்பவன் என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றனர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடக்கமுள்ள பண்டிதர்கள் யார் ஒருத்தவங்க செல்ஃப் ரியலைஸ்டா இருக்காங்களோ, எல்லார்கிட்டயும் பரமாத்மா இருக்காங்க, எல்லாமே நித்தியமான சோல் அப்படின்றெல்லாம் தெரிஞ்சுட்டு, அதாவது மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்ல, விலங்குகள்கிட்டயும் சோல் சூப்பர் சோல் உண்டு, மரங்கள் கிட்டயும் சோல் சூப்பர் சோல் உண்டு, உயிர் வாழிகள் இருந்தாலே சோல் சூப்பர் சோல் உண்டு. அப்போ ஒரு அடக்கமுள்ள பண்டிதர்கள் அது ரொம்பவே முக்கியம். நம்ம எப்பயுமே ஹம்பிளா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட ஒரு பியூர் டிவோட்டியோட நேச்சர் வந்து ஹம்பிளா இருக்கிறது. அப்போ அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக செல்ஃப் ரியலைஸ்டு சோலா இருக்காங்க இல்லைங்களா, அப்போ அவங்க அதனால என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன், பசு, யானை, நாய், நாயை தின்பவன் என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றனர். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள பகவானா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க மேல கோபம் வருமா, நம்ம அவங்கள வந்து அவங்களை விரோதிச்சு போமா, ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. இப்ப நேரம் என் முன்னாடி பகவான் வந்து நிக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு சரணாகதி அடைவோம், முக்தி கொடுங்கன்னு கேட்போம் இல்லைங்களா. அப்போ எல்லார்கிட்டயுமே சூப்பர் சோல் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம போய் அவங்க காலில் விழுந்து சரணாகதியில ஆக வேண்டாம், அவங்க நம்ம ஹர்ட் பண்ணாம இருக்கணும், சமன் நோக்குல நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்மளோட தன்மையை நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி 5.22. हरे हरे कृष्णा. ये हि संस्पर्शजा भोगा दुःखयोनय एव ते आद्यन्तवन्त कौन्तेय न तेषु रमते बुधः. हरे कृष्णा.
கிருஷ்ண மாதாஜி. ஜட புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையோன் அதில் பங்கு கொள்வதில்லை. குந்தி மகனே, இத்தகு இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையோன் இவற்றில் மகிழ்ச்சி அடைவதும் இல்லை. அதாவது ஜட புலன்கள், அதாவது நம்மளோட சென்சஸ், அதுக்கு தொடர்பான விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுல இருந்து வரும் இன்ப துன்பங்களுக்கு என்னது அதனாலதான் நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்ப துன்பங்கள் வருது இல்லைங்களா? நம்மளோட புலன்கள்னால நம்ம செய்யற செயல்கள்னால நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்ப துன்பங்கள் வருது. அப்போ அறிவுடையோன் செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த விஷயத்துல அவங்க பங்கு கொள்ள மாட்டாங்க. பகவானுக்காக அவங்களோட செயல்களை செய்வாங்க. அத்தகைய இன்ப துன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருக்கு. அப்ப நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் அதுக்கு என்னது, கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்குது. ஒரு டிவி பார்த்தாலும் இன்னும் பார்க்கணும்னு தோணும். அப்ப அதுக்கு ஒரு ஆரம்பம் முடிவும் இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லைங்களா? பிறந்ததுல இருந்து எத்தனையோ நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். நம்ம சந்தோஷத்துக்காகன்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிருக்கோம். அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பம் முடிவு இருக்கு. அதுக்கான இன்ப துன்பமும் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு விஷயத்த இப்ப நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம், வயிறு ரொம்ப சாப்பிட்டுட்டோம்னா சில சமயம் அது செரிக்காமலும் போய் நம்மள கஷ்டப்படுத்தும். அது மாதிரி டிவி ரொம்ப நேரம் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு கண் வலி எல்லாமே வருது. அதனால ஏற்படுற அந்த தாக்கங்கள் இருக்கு பாருங்க, மன உளைச்சல். அந்த ஏதாவது நம்ம வந்து தப்பான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு இது இப்ப சீரியல்லாம் நிறைய காமிக்கிறாங்க. அதுல எல்லாம் ஏதாவது இந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் காமிச்சாங்கன்னா நம்மளுக்கு உடனே இங்க இருந்து கோவம் வந்துரும். ஆஹா, இப்படி பண்றாங்களா அப்படி பண்றாங்களா, அதனால ஏற்படுற மன உளைச்சலா இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்னைக்கு சீரியலோட முடிஞ்சிடும். ஆனா அந்த கோபமும் தாக்கமும் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் வரைக்கும். அப்போ இந்த மாதிரி ஆரம்பம் முடிவும் இருந்துகிட்டே தான் இருக்கு ஒரு நாளும் பார்க்கும்போது. அப்ப அத்தகு விஷயங்களில் யாரு போய் பங்கெடுக்க மாட்டாங்க, அறிவுடையோன் இவற்றில் மகிழ்ச்சி அடைவதில்லை. அப்போ எத்தனையோ பேர் சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க, திடீர்னு அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அதனால ஏதாவது ஒரு நல்லது நடக்க போதா, இல்ல ஒண்ணுமே கிடையாது. அப்ப அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இவ்வளவு தாக்கத்தையும் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள், சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பகவானுக்கு பக்தி செய்யறதுல நம்மளோட மனசை லயிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு என்னைக்குமே நித்தியமான சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 5.23 शक्नोति हैव यसोढुम् प्राक्शरीर विमोक्षणात् काम क्रोधोद्भवं वेगं सयुक्त ससुखी नरः. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒருவனால் தனது தற்போதைய உடலை நீக்கும் முன்பு ஜட புலன்களின் ஊந்துதல்களை பொறுத்து கொள்ளவும் காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தவும் முடிந்தால் இந்த ஜென்மத்திலேயே நம்மளுக்கு இந்த புலன்கள்னால ஏற்படுற காமமும் கோபத்தையும், அதாவது ஆசைகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடிந்தால் அவன் நன்கு நிலை பெற்றவன் ஆவான். அவங்கதான் நல்ல புரிஞ்சுக்கிட்டவங்க. இவ்வுலகிலேயே அவன் மகிழ்ச்சியுடன் இருப்பான். அதை கட்டுப்படுத்திட்டு பகவான் மேல நம்மளோட இது எண்ணங்கள் எல்லாம் திசை திருப்பிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியோட இருப்போம் நம்ம. ஏன்னா பகவான் மேல நம்ம திசை திருப்பும் போது நம்மளுக்கு தேவையில்லாத கோபமோ நம்மளுக்கு வேற விஷயங்களும் நம்ம கிட்ட வராது, பொறாமையோ இதெல்லாம் வராது. ஏன்னா பகவானுக்கு பிடிக்காத விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா கோபம், பொறாமை, அப்புறம் ஜெலசி, இதெல்லாம் என்னது, பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள். அதாவது பேராசை, இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களாம் கிட்டக்கையே சேர்க்க மாட்டாங்க பகவான். அதெல்லாம் இல்லாம நம்ம நம்மளோட ரொம்ப ஹம்பிளா அந்த மாதிரிலாம் இருந்தாதான் பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும். தர்ம வழியில அப்பதான் நம்மளாலையும் வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ யார் இந்த ஜென்மத்திலேயே காமம், கோபம் இதெல்லாம் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்கதான் நன்கு நிலை பெற்றவர்கள் அப்படின்றத பகவான் இங்க சொல்றாங்க. அவங்க இந்த உலகத்திலேயே வாழ்ந்தா கூட அவங்க எப்படி இருப்பாங்க, மகிழ்ச்சியோட இருப்பாங்க. ஏன்னா நல்ல நல்ல விஷயத்துல அவங்கள திசை திருப்பி இருக்கிறாங்க. அதனாலதான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 5.29 यज्ञतपसां सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பன் என்றும் எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துவன் என்றும் எல்லா உயிர் வாழிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களில் இருந்து விடுபட்டு அமைதி அடைகின்றான். இதுல என்ன சொல்லியிருக்காங்க பகவான், எல்லாத்தையும் சுப்ரீம் என்ஜாயர். எதுக்கு, என்ன யாகம் என்ன யஜ்ஞங்கள் செஞ்சாலும் அது நீங்க வேதத்துல போய் நல்லா இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்ற மந்திரங்கள் நம்மளுக்கு நிறைய நேரம் புரியாது. ஆனா அவங்க கடைசியா என்ன சொல்லுவாங்கன்னா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்கு, அதை சொல்லிதான் அவங்க முடிப்பாங்க. நம்ம எந்த ஒரு தேவர்களுக்கு செஞ்சாலுமே ஓம்ன்றதே பகவானோட சிம்பிள் தான்.
அதுக்குமே அர்த்தம் உண்டு. அப்போ எல்லாமே வந்து யாருக்கு தான் போகும்? பகவானுக்கு. நம்ம எந்த ஒரு அதாவது தேவர்களுக்கு செஞ்சாலும் அது கடைசியா பகவானுக்கு தான் அர்ப்பணிப்பாங்க. அப்போ சுப்ரீம் என்ஜாயர் பகவான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவர் அவர் யாரு? பகவான். அப்ப தேவர்கள் லோகங்கள் எல்லாம் படைச்சது யாரு? பகவான் தான். சரிங்களா? அதாவது இந்த மெட்டீரியல் உலகம் ஆகட்டும் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? எந்த ஒரு பொருளும் இருக்குன்னா அது கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்களால படைக்கப்பட்டிருக்கணும். அது யாரோ ஒருத்தவங்க படைக்காம ஒரு பொருள் இருக்காது. அப்ப அந்த பொருளை யாரு படைச்சாங்கன்னு நம்ம கண்டிப்பா நம்ம வந்து பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போனாலே கடைசியா அது நம்மளுக்கு யாரு காட்டிக் கொடுக்கும்னா பகவானை தான் காட்டிக் கொடுக்கும். சரிங்களா? விஷ்ணுவை காட்டிக் கொடுக்கும். அப்போ இந்த மெட்டீரியல் வேர்ல்டு நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கிறோம். இந்த உலகம் இருக்கு. அப்போ இதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க படைச்சிருக்காங்க. அப்ப அது யாருன்ற ஆராய்ச்சியில நம்ம முனைப்பா இருந்தாலுமே அது வந்து எங்க நம்மளை கொண்டு போய் விடும்? பகவான் கிட்ட தான் நம்மள கொண்டு போய் விடும். அப்போ யாரு வந்துட்டு ப்ரொப்ரைட்டர் எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவர் சுப்ரீம் கண்ட்ரோல் யாரு? பகவான். எல்லா உயிர் வாழிகளின் உற்ற நண்பர் அதாவது எட்டர்னல் ஃப்ரெண்ட் யாரு? பகவான் தான். எல்லாருக்குமே யாரையுமே பகவான் வந்து டிவோஷனல் சர்வீஸ் பண்ணாலும் பண்ணலாலும் பகவான் என்ன பண்றாங்க? எல்லாருக்குமே உற்ற நண்பனா அவங்கவுங்க தேவைகளை நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப யாராவது டிவோஷனல் சர்வீஸ் பண்ணலைன்னா உடனே அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் சூரிய ஒளியை கொடுக்காத சூரியனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா? இல்ல இன்னைக்கு ஒரு நாள் வந்து காத்து வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களா? கிடையாது. எல்லாருக்கும் சரிசமமா அவங்க என்ன பண்ணுவாங்க? நன்மைகளை அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்கு, ஒண்ணு நம்ம சொல் பேச்சு கேட்க ஒண்ணு கேட்காது. அதுக்காக உடனே கேட்காத பிள்ளையை நம்ம வந்து தண்டிச்சுட்டு அதுக்கு ஒண்ணுமே கொடுக்காம விட்டுருமா? இல்ல. 2 பேரையும் நம்ம சமமா தானே பாக்குறோம். நம்ம அப்படி இருக்கும்போது பகவான் அந்த மாதிரி தானே இருப்பாங்க. அப்போ உயிர் வாழிகளின் உற்ற நண்பன் யாரு? பகவான். எட்டர்னல் ஃப்ரெண்டு. அதுவும் ஒரு ஜென்மத்துல மட்டும் கிடையாது. எல்லா ஜென்மத்திலும் நம்மளுக்கு உற்ற நண்பன். என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன். அதனால இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க? பகவானோட உணர்வுல தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு எட்டர்னல் ஃப்ரெண்ட் அவங்க, சுப்ரீம் கண்ட்ரோலர், சுப்ரீம் என்ஜாயர். அப்ப இதெல்லாம் நம்ம தெரிய பகவானை பத்தின விஷயங்கள் தெரிய நம்ம பகவானுக்கு பக்தி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகின்றான். யார் ஒருத்தங்க டிவோஷனல் சர்வீஸ் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? இந்த ஜட உலகத்துல இருந்து வர துன்பங்கள் அவங்களை விட்டு அமைதியாயிடும். ஏன்னா நம்ம தான் டிவோஷனல் சர்வீஸ்ல என்கேஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா நம்மள? அப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடும்? நம்மளுக்கு இந்த ஜட துன்பங்கள் நம்மள நெருங்காது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த அத்தியாயத்தோட சுருக்கம் இதுதான். சந்நியாசா அல்லது கர்மயோகா. நான் வந்து சந்நியாசம் வாங்கிக்கணுமா, ரினவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கணுமா, இல்ல கர்மயோகம் செய்யணுமா அப்படின்றத பகவான் கிட்ட கேக்குறாங்க. அதுதான் இந்த 5.1 ஸ்லோகம் அர்ஜுனர் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் கர்மயோகா சிறந்தது அப்படின்றத பகவான் சொல்றாங்க. அது வந்து கர்மயோகோ விசிஷ்யதே அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்புறம் நிஷ்காம கர்மா பந்தமில் இருந்து விடுவிக்கிறது. அதாவது என்னன்னா நிஷ்காம கர்மா தான் நம்மள இந்த மெட்டீரியல் அதாவது இந்த நன்மை தீமை இல்லாம நம்ம டியூவாலிட்டிஸ்ல எல்லாம் நம்ம பந்தப்படாம இருக்கிறோம் இல்லைங்களா? அதுல இருந்து நம்மள வந்து விடுவிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஷ்காம கர்மா அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்புறம் கிருஷ்ணர் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் விடுதலை. சரி, அப்போ நம்ம யார் மேல கவனத்தை செலுத்தணும்? இந்த பௌதீக சம்பந்தமான விஷயத்தை விட்டுட்டு நம்ம கிருஷ்ணர் மீது கவனத்தை செலுத்துறதுனால நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிறது. என்னது? லிபரேஷன் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப கிருஷ்ண பக்தியில நம்ம இன்வால்வ் ஆக இந்த பௌதிகமான சம்பந்தம் நம்மளை விட்டு, ஏன்னா நம்ம ஏதோ ஒண்ணுத்துல நம்மள என்கேஜ் பண்ணிக்கணும். அது நல்லதா இருக்கட்டும், அது கிருஷ்ண பக்தியா இருக்கட்டும் அப்படின்றதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு மாதாஜி ஸ்லோகம் முடிச்சிடுறீங்களா? லலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு சாப்டர் வந்து இதோட நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. நாளைக்கு நம்ம அஷ்டாங்க யோகா அதை பத்தி நம்ம இன்டெப்த் பார்ப்போம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, செஷன் முடிஞ்சிருச்சு பிரபுஜி.